வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிரெட் மலாய் ரோல். பிரெட்டை வச்சு டிஃப்ரெண்டா செம டேஸ்டியான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் இந்த பிரெட் மலாய் ரோல். வாங்க இனி இதை நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். பிரெட் ரோல் செய்யறதுக்கு பிரெட் ஸ்லைசஸ் 4, வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், பால் 1/2 கப், ஃப்ரெஷ் க்ரீம் 1/4 கப், பால் பவுடர் 1/2 கப், சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், வெள்ளை பால். அது செய்யறதுக்கு பால் 1/2 கப், ஃப்ரெஷ் க்ரீம் 1/2 கப், சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், குங்குமப்பூ 1/2 டீஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் பாலில் ஊற வச்சது, ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன். நல்ல அடிகனமான பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து உருக்கிக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க், 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரப்போகும்போது இதில் பால் பவுடர் 1/2 கப் அளவுக்கு சேர்த்து இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் பவுடர் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா இது நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை ஃபர்ஸ்ட் இலகி கொடுக்கும், அதுக்கப்புறம் இது எல்லாம் சேர்ந்து நல்லா திக்கா திரண்டு வரும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்பதான் கட்டி தட்டாம இருக்கும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா திக்காயிட்டே இருக்கு. இது நல்ல க்ரீம் பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திக்காயிட்டே வரும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பேனை விட்டு ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிருங்க. இதுதான் நம்ம பிரெட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுற க்ரீம். இப்போ அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க், கூடவே 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு கொதி விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள், சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே நம்ம குங்குமப்பூ பாலை சேர்த்துக்கிறோம். நான் 1/2 டீஸ்பூன் குங்குமப்பூவை 2 டேபிள் ஸ்பூன் பாலில் ஊற வச்சிருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இது எல்லாம் சேர்ந்து நல்ல திக்கான ஒரு பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும். பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதையும் ஓரமாக எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு பிரெட் துண்டு ஓரத்தெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ளாட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம முதல்ல செஞ்சு வச்சிருந்த க்ரீமை இதில் நல்லா ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் நட்ஸ் தூவிருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இதை நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 4 பிரெட் ஸ்லைசஸையும் ரோல் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம அந்த திக்காக்கின அந்த பாலை இதில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த பால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க, இல்லைனா பிரெட்டு சீக்கிரமாக சொத சொதன்னு போயிடும். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய செம டேஸ்டியான பிரெட் மலாய் ரோல் தயாராயிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே நட்ஸ் தூவிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. பிரெட் மலாய் ரோலுக்கான சில குறிப்புகள். நீங்கள் இதில் எந்த வகை பிரெட் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். சர்க்கரை எனக்கு கரெக்டாக இருந்தது. விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம்.
க்ரீம் மற்றும் அந்த திக்கான பாலை வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. சூடாக சேர்த்திங்கன்னா சில சமயம் சொதன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.